What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans? Welcome to my YouTube channel. நம்மளோட சக CSK கண்ணி தமிழ்நாட்டின் ஜெய்ஷா மதன் இருக்காப்ல. வாயெல்லாம் பல்லு அப்படின்னாலே தெரியும். CSK ஒரு ஃபேபுலஸ் விக்டரிய புல் பண்ணிருக்காங்க. சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் உயிர் இருக்கு. பிளே ஆஃப் ரேஸ்ல வெரி மச் அலைவ் CSK. வெரி வெரி ஹாப்பி. அக்சர் பட்டேல் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். என்னடா ஒரு பொட்டி கிரவுண்டு சேசிங் எடுப்பாங்கன்னு பார்த்தா பேட்டிங் எடுக்கிறாரு. அதுவும் வந்து ரெயின் ஃபோர்காஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் த கவர்ஸ் இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஒருவேளை மழை வந்ததுன்னா சேசிங் இருந்தா நமக்கு அந்த டக்வர்த் லூயி சிஸ்டம்க்கும் ஈஸியா இருக்கும். பை ஆல் மீன்ஸ் சேசிங் எடுப்பாருன்னு பார்த்தா பேட்டிங் எடுக்கிறாருன்னு யோசிச்சேன். பட் அது வந்து கரெக்டான டிசிஷன் தான். ஐ வுடன்ட் சே இட் இஸ் அ ராங் டிசிஷன். கொஞ்சம் விக்கெட் வந்து டஃப்பான விக்கெட். பால் ஸ்டாப் ஆகி வந்தது. ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கரமா கிரிப் ஆச்சு. அகேல் ஹுசைன் நியூ பால்லே பயங்கரமா பால் திருப்பினாரு. ஸோ இட் வாஸ் அ குட் டிசிஷன் டு பேட். பட் கிரெடிட்ஸ் டு சிஎஸ்கே bowlers. தே கெப்ட் டேக்கிங் விக்கெட்ஸ். அந்த மொமெண்டமை கொடுக்கவே இல்லை டிசிக்கு. அகேல் ஹுசைன் நம்ம பேசினது எல்லாம் ப்ரிவியூல பேசினது எல்லாம் நடந்திருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அகேல் ஹுசைன் பிளேயிங் லெவல்ல ஆடணும்னு சொன்னோம். சிவம் டுபேவை தயவு செய்து இம்பாக்ட்ல போடுங்க. இதுக்கப்புறமும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை ஃபீல்டிங்ல கொண்டு வந்து அவர் வந்து கேச்சஸ் டிராப் பண்ணிட்டே இருந்தா ஆஸ் அ பேட்ஸ்மேனும் அவருக்கு வந்து கான்பிடன்ஸ் குறையும் அப்படின்னு பேசணும். அந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. யோர் தாட்ஸ் அபவுட் த மேட்ச். எங்க டிசிக்கு மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? எங்க சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் முன்னாடி நம்ம வீடியோ தப்பித்தவரி யார் கண்டியோ பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி சொன்ன தூபே மேட்டர் நடந்திருக்கு. இப்போ சொன்ன அதே இது கரெக்டா அக்யூலேஷன் ஆட வைங்கன்னு சொன்னோம். அது எக்ஸாக்டா நடந்திருக்கு. அக்யூலேஷன் அசெட் டு த டீம். எப்படி ட்வைன் டிராவோ நம்ம யூஸ் பண்ணமோ கன்சிடரே பண்ணாம அவர் 10 ஓவர்ஸ் நமக்கு பண்றாங்கல்ல, அது அப்படியே ட்வைன் டிராவோ மாதிரி அக்யூலேஷன். இதுக்கப்புறம் நீங்க பிளே ஆஃப் போறீங்க போகல எல்லாம் வேற. பால் எடுத்து அக்யூலேஷன் கொடுத்துருங்க, ஹில் டூ த ஜாப் அப்படின்றது தெளிவா தெரியுது. பிளஸிங் இன் டிஸ்கேஸ் ராமகிருஷ்ணோட இன்ஜுரி நமக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த அலாங் வித் குர்ஜப்னீத்தும் நமக்கு கிடைச்சிருக்கப்போ அவரும் வந்து ப்ரூவ் பண்றாரு. உங்களுக்கு பிரசாந்த் ஒரு ஆப்ஷன் இருக்கப்போ சம்ஹவ் தே ஆர் ஃபைண்டிங் சம் காம்பினேஷன்ஸ். இது ஆடுறப்போ ரன் ரேட்டுக்கெல்லாம் ஆடி இருக்காங்க. இதெல்லாம் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. என்னடா டக்குன்னு the difference between 2025 and 26 is number of six hitting. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 11 ஓவருக்குள்ள நம்ம வந்து கிட்டத்தட்ட 8 6 9 6 அடிச்சிருந்தோம். கேம்ல நம்ம அடிச்சது மொத்தமா வந்து 10 6 11 4 104 ரன் அடிச்சிருக்கோம். சேசிங் வந்து 160. யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இதை அடிக்க நம்ம போன வருஷம் ஆள் இல்ல, அதுக்கான ஆளை கொண்டு வந்திருக்கோம். கார்த்திக் சர்மா பிளேட் சென்சிபிளி, பேட் எல்லாம் உடல. சஞ்சு சாம்சன் அடிக்கிறப்போ பால் எடுத்து அவர்கிட்ட பேட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாரு. நீங்க அடிச்சிக்க தலைவரே, நான் இந்த பக்கம் செகண்ட் பிடில் ஆடுறேன்னு சொல்லி இம்ப்ரூவைஸ் ஆயிருக்காரு. இப்பதான் தெரியுது ஏன் அவங்க ராய்டுவோ மாதிரி பாக்குறாங்க, ஏன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரஸ்டட் ஹிம். அண்ட் திஸ் இஸ் த சிஎஸ்கே டெம்ப்ளேட். நம்மளே கூட கிரிட்டிசைஸ் பண்ணோம் பிரசந்தி ஆடணும்னு சொல்லிட்டு. பட் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி அவங்களை வந்து அதிகமா முன்னாடி ஆட வைக்கிறாங்க. நீ தெரியுமா போய் ஆடு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பின்னர்ஸ் நெகோசியேட் பண்றதுக்காக ஆடி இருக்காங்க. ஐம் வெரி இம்ப்ரெஸ் வித் கார்த்திக் சர்மா. எஸ், கார்த்திக் சர்மாக்கு நம்பர் 4 சீம்ஸ் டு பி த ஐடியல் ஸ்பாட் ப்ரோ. அவர் வந்து நம்பர் 4ல வந்து நம்ம பேக் பண்ணோம். சிவம் டுபே அண்ட் டிவால் ப்ரூவிஸ் போன உடனே பேட்டை விடுறாங்க. வேறஸ் கார்த்திக் சர்மா கேன் கிவ் தட் காமிங் ஃபேக்டர். அவருக்கு ஒரு நல்ல காம் டெம்பரமெண்ட் இருக்கு, விச் இஸ் வாட் ஐ லைக். எனக்கு வந்து நான் வந்து ராஜகுருன்னு சொல்லுவேன். ஜான் பால்னு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ், எனக்கு சிஎஸ்கே ஃபேன் தான் அவரும். அவர் வந்து நிறைய மெசேஜஸ்லாம் எனக்கு மேட்ச் அப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாரு, இது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு. ஹி வாஸ் டெல்லிங் கார்த்திக் சர்மாவை நம்ம ஐ வுடன்ட் பிளே ஹிம் ப்ரோ, கொஞ்சம் மொக்கை ஆடுற மாதிரி இருக்கு, நிறைய டாட் பால்ஸ் ஆடுறாரு, வாட் யூ திங்க் அப்படின்னு சொன்னாரு. இந்த விக்கெட் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விக்கெட்டுங்க. இந்த விக்கெட்ல வர்றவங்க எல்லாம் பேட்டை விட்டு அவுட் ஆயிட்டு இருந்தாங்கன்னா பயங்கர ப்ரெஷரா இருக்கும் இந்த டோட்டல். சஞ்சு சாம்சனே வந்தவன அடிக்க முடியல. ஹி டுக் 6 overs. பவர் பிளே வரைக்கும் ரன்ன பால் ஆடிட்டு இருந்தாரு. நல்லா செட் ஆயிட்டு அப்புறம் தான் அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட். ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி சிங்கிள்ஸா ஆடிட்டு இருந்து லாஸ்ட் 2 ஓவர் தான் அவர் வந்து ஆக்சிலரேட் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட்டுங்க. ஸோ அதை வந்து கரெக்டா ரீட் பண்ணி கார்த்திக் சர்மா ஆடுறாரு. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். கேம் அவேர்னஸ் இருக்கு, மேட்ச் சிச்சுவேஷனை ரீட் பண்றாரு. இதெல்லாம் டிவால் ப்ரூவி சிவம் டுபே கிட்டே மிஸ் ஆச்சு. சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட மிஸ் ஆனது ஒரு யங்ஸ்டர் கிட்ட இருக்கு. அதை நம்ம பாராட்டணும். நமக்கு மேட்சுக்கு என்ன தேவையோ அதை தாங்க பண்ணணும். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீ வந்து 6 ஹிட்டரு வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா அதெல்லாம் அங்க பாருங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேணா அது நல்லா இருக்கும். கேமை ஜெயிக்கணும், அந்த கேமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். ஸோ அதனால ஐ வுடன்ட் பி ஹார்ஷ் ஆன் த யங்ஸ்டர். எஸ், நிறைய வந்து சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணலாம். பவுண்டரி அடிக்கிறாரு, அப்புறம் டாட் பால்ஸ் ஆடுறாரு, அதை நானுமே கவனிச்சேன். பட் இந்த மேட்ச்ல இந்த விக்கெட்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விக்கெட்டுங்க. அதனால அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து நம்ம கார்த்திக் சர்மா கொடுத்தாகணும். வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் சஞ்சு சாம்சன். சேட்டன் வந்து ஒரு 50 கிராஸ் பண்ணா, ஆக்சுவலா பவர் பிளேவை கிராஸ் பண்ணா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கு இந்த வாட்டி. பவர் பிளே தாண்டி தலைவன் ஆடினானா மினிமம் 50 போடுறாப்ல, ஒரு 40 போடுறாப்ல.
இன்னைக்குமே கொஞ்சம் டார்கெட் அதிகமா இருந்தா 100 அடிச்சிருப்பாப்ல. இந்த இந்த சீசன் நான் கவனிச்சது வந்து ப்ரோ, சஞ்சு சாம்சன் இஸ் அட் இஸ் பீக் ப்ரோ, பீக் ஆஃப் இஸ் கரியர் பிரைம்னுவாங்க. அதை வந்து நான் மெச்சூரிட்டி லெவல்லையும் சொல்றேன். ஸ்கில் அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு, மெச்சூரிட்டி தான் லேக் ஆகும். நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு, அப்புறம் சாஃப்ட் டிஸ்மிஸலுக்கு அவுட் ஆகி போவாரு, அப்படியே இரிட்டேட் ஆகும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. சஞ்சு சாம்சனுக்கு அவ்வளோ டேலண்ட்னு எல்லாரும் சொல்லி 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 நல்ல ஸ்டார்ட்ஸை கன்வெர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு. பட் இந்த சீசன் வேர்ல்டு கப்ல இருந்தே நம்ம அதை பாக்குறோம். ஹெட் ஸ்பேஸ் ரொம்ப கரெக்டா இருக்கு, மெச்சூர் ஆயிருக்காரு ஒரு பிளேயரா, மென்டலி கேம் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. மேட்சை ஃபினிஷ் பண்ணணும், இந்த இந்த மேட்ச் நான் ஃபுல்லா ஆடுறேன்னு ஒரு மைண்ட் போட்டு ஆடின மேட்ச் எல்லாமே ஸ்கோர் பண்ணிருக்காரு. சிஎஸ்கே வின் பண்ணிருக்கோம். யுவர் தாட்ஸ், யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் சேட்டன் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், சேட்டா இந்த யாரெல்லாம் வந்து ஜட்டு வந்து ஜட்டு எமோஷனல் தான், பட் எது பிரான்சைஸ்க்கு நல்லதுன்றத நீங்க சஞ்சு சாம்சன் அடிச்சு கொடுத்த கேம் எல்லாம் பாக்குறோம். எந்த கேம்லாம் சஞ்சு சாம்சன் அடிக்கிறாரோ சிங்கிள் ஹேண்டடா ஒன் சைடரா வின் பண்ணிருக்கோம். சஞ்சு சாம்சன் அங்கர் நீங்க சொல்லிக்க, அந்த ஹங்கர் மிஸ் ஆகுது சஞ்சு சாம்சனுக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்படி தெரிஞ்சுன்னா, குல்தீப் யாதவ் ஒரு பால் அடிச்சுட்டு இப்படி பண்ணுவாரு இதான்னு சொல்லிட்டு, சோ அந்த ஃபயர் வந்து சிஎஸ்கேல மிஸ் ஆச்சு. சோ நம்ம இந்த கேமை ஜெயிச்சு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் த்ரீ மேட்சஸ் மிஸ் ஆச்சு, அதை ஜெயிச்சு கொடுக்குற வெறி வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி வேற லெவலிங் அப். இப்பயும் வந்து நாங்க வந்து பிளே ஆஃப் போயிடுவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுங்க, பட் we are still in the race. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் தான் அந்த பிளே ஆஃப் 15% சொன்னேன், இப்ப 28% இருக்கு, இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. 14 மேட்சும் சிஎஸ்கே தோத்து புது ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட் போட்டாங்க. சோ ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு சிஎஸ்கே பண்ணா. சோ இந்த அளவுக்கு வந்து கடைசி 7 கேம்ஸ்ல 5 மேட்ச் வின் பண்ணிருக்கோம் ப்ரோ. கடைசி 7 கேம்ஸ்ல 5 மேட்ச் வின் பண்ணிருக்கோம், எவ்வளவு பெரிய விஷயம். we found the right combination. அதுதான் நான் சொல்றேன். இப்போயுமே அந்த ருத்துக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. ருத்து வந்து இன்டென்ட் காமிச்சிருக்காரு. I wouldn't agree we found the right combination bro. We have been chopping and changing even after winning. நான் என்ன சொல்றேன்னா, ரைட் காம்பினேஷன் அந்த டாப், அதாவது நம்ம போயிடலாம் அப்படின்ற டாப்ப வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் பவுலிங்ல பெருசா சேஞ்சஸ் பண்ணல, வெறும் அக்யூலேஷனை மட்டும் தான் வந்து ஷஃபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பவுலிங்ல ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. அன்சில் கம்போஜ் ஆகட்டும், நூர் அகமத், அந்த காம்பினேஷன் பிடிச்சாங்க. ரெண்டு பிளேயர் தான் ஷஃபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்ப்ராஸ் கான வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அக்யூலேஷன். அண்ட் இந்த பீஸ்டோட ஆயுஷ் மாத்திரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த கேம்ல ஆயுஷ் மாத்திரை இருந்தா என்ன இருக்குன்னு தான் தோணுது. உருவில் பேட்டர் நல்ல சான்சஸ் எல்லாம் வேஸ்ட் பண்றாரு. yet they going to back him for next 2 games நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, நான் இது கூட ராஜகுருன்னு சொன்னேன் இல்லையா, ஜான் பால், அவர் இதையுமே சொன்னாரு. ஊரில் பட்டேல இன்னும் பேக் பண்ணீங்களா, இல்ல we have to go back to சர்ஃபராஸ் கானா அப்படின்னு கேட்டாரு. சோ நான் என்னன்னா, ஊரில் பட்டேல பேக் பண்ணணும் ப்ரோ. now that we have given him a chance, ஒரு ரோல் கொடுக்கணும். we are winning games, அதை மாத்த வேணாம். ஏன்னா இந்த மேட்சும் சரி போன மேட்சும் சரி அவர் ஆடின அந்த 20 ரன் வந்து ஒரு பெரிய இம்பர்டன்ஸை கொடுத்தது. இன்னைக்கு வந்து பவர் பிளேல லாஸ்ட் 2 பால் 2 6 அடிச்சாரு ஊரில் பட்டேல். we were struggling at run a ball. So அது வந்து ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணிச்சு. ஈவன் சஞ்சு சாம்சன் couldn't middle the ball. So அவரோட ஜாப் அவர் பண்ணிட்டாரு. அவரோட ஜாப் அதான், போயிட்டு டேக் ஆன் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரிக்கி சேசஸ்ல ஊரில் பட்டேல் வந்து அடிக்கக்கூடிய அந்த 2 6 வந்து ஒரு பெரிய மேட்டரா இருக்கும். இன்னும் ஒரு டெஃபினட்டா ஐ திங்க் இன்னும் கூட ஒரு பால்ஸ் சூஸ் பண்ணி அடிக்கலாம். பட் அவரோட கேம் அதுதான் ப்ரோ. நம்ம வந்து அவர்கிட்ட எல்லாரோட கேமையும் டோட்டலா மாத்தி ஆடுன்றதெல்லாம் ஐபிஎல் லெவல்ல ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவங்களோட நேச்சுரல் கேம் ஆடணும், அது நமக்கு ஒர்க் ஆகணும். அதுக்கு ஏத்த மாதிரி டீம்ல மத்தவங்க அடாப்ட் பண்ணி ஆடணும். இன்னைக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் their approach was very good. இந்த டார்கெட்டை கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன சொல்றது, அந்த பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் போது அதை வந்து பேஸ் பண்ணி ஆடணும். இந்த இன்னிங்ஸ் போனதுல இருந்து நம்ம பேட்டை விடக்கூடாது அப்படின்ற மைண்ட் போட்டு ஆடினாங்க. அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் சஞ்சு சாம்சன் ப்ரோ, அந்த அக்சர் பட்டேல் பால கவர்ஸ் மேல வச்சாரு பாருங்க ப்ரோ. நாட் அன் ஈஸி ஷாட் ப்ரோ. அது வான்கடையில் ஆடலாம், நல்லா பரம பாட்டால அந்த ஷாட் ஆடலாம். பால் நின்று டென்னிஸ் பால் பவுன்ஸ் மாதிரி வரும்போது அதை வெயிட் பண்ணி பக்குன்னு வைக்கும் போதே எனக்கு தெரியும் நீங்க சஞ்சு சாம்சனுக்கு பெரிய இன்னிங்ஸ் இருக்குடா அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு ஈஸியா இல்ல, கன்வெர்ட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு. So yeah, coming back to Uril Patel, I think I would stick with Uril Patel as long as he's giving that 10 ball 20 runs 25 runs. ஏன்னா அவருக்கு திடீர்னு மாட்டிக்கிச்சு வச்சுக்கோங்களேன், 30 பால் 100 அடிச்சிருவாரு அவரு. we have to be hopeful. நம்ம தான் வந்து சர்ப்ராஸ் கான்னு சொன்னோம். சோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இது சர்ப்ராஸ் ஆர் ஊர்வேல். சர்ப்ராஸ் எப்பவுமே பேக்கப்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. சம்திங் அவங்க நெட்ஸ்ல பாத்துருக்காங்க. இதுதான் நாங்களும் சொல்றோம், பிராக்டிஸ் நெட்ஸ்ல சம்திங் எக்ஸ்ட்ரா நிறைய பாத்துருக்காங்கன்றப்போ இப்ப கொடுத்தாங்க. நீங்க 10 கேம் மாட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு 4 கேம் தான் இருக்கு. இந்த 4 கேம்ல நீங்க சிப் அண்ட் சாப்ஸ் பண்ணாம இப்படியே போலாம். அடுத்த 2 கேம் எல்எஸ்சி, அடுத்த 2 கேம் உங்களுக்கு வந்து நாக் அவுட்ஸ், எஸ்ஆர்எச் கூடயும் ஜிடி கூடயும் லிட்டரலி நாக் அவுட்ஸ். அது வந்து ஒரு எலிமினேட்டரி கேம் மாதிரி தான் இருக்க போகுது. சோ இந்த 2 கேமை சீல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா இந்த 2 கேமுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி பண்ணாங்கன்னா வேற ஸ்டில் இந்த ரேஸ் நம்ம வந்து
ஒன் கேம் அட் டைம் பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். மேலேயும் கொஞ்சம் பேர் ஷஃபிள் ஆயிட்டு இருக்காங்க, இன்னும் சில பேர் ஷஃபிள் ஆவாங்க, அதையும் பத்தியும் பேசுவோம். ஸோ வில் சி. அதுக்கப்புறம் டிசியோட டவுன்ஃபால் பத்தி கேட்டீங்க. அவங்க ரொம்ப என்ன சொல்றது, ஓவர் டூ பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நிறைய தே ஃபவுண்ட் ரைட் காம்பினேஷன்ஸ். அகைன் அவங்க மில்லர் ஏன் டிராப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அதை டிராப் பண்ணதுக்கான காரணம் அவங்க போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். 2 போல்ட் வச்சுன்னு சொல்லிட்டு முகேஷ் குமார் நல்லா போட்டாரு, இனிஷியல் சீரீஸ்ல நல்லா அந்த ஸ்விங் எடுத்தாரு. இப்போ அவர் எங்க போனாருன்னு தெரியல. சோ அதெல்லாம் அவங்க வந்து அந்த மேபி அபினவ் முகுந்த் சொன்ன மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் அப்ரோச்சஸ் ஏதாவது இன்வால்வ் ஆகுதா, இல்லைன்னா இவங்க டிசிஷன் வந்து இப்படிதான் ஆகுது. ஏன்னா இவங்க இது லாஸ்ட் 2 சீசன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஆடுறாங்க, டப்புன்னு அவுட் ஆயிட்டு அப்படியே லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ் இப்படி ஆயிடுது. ஸோ விட்ஸ் வெரி வியர்ட். டெல்லி மாதிரி ஒரு டீம் வந்து நல்ல காம்பினேஷன்ஸ் வச்சும் இந்த மாதிரி வந்து பண்றது வந்து ரொம்ப ஆடா இருக்கு. எஸ், டூ மெனி சாப்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ஃபார் நோ ரீசன். அதுதான் ஏதாவது அதை வந்து சிஎஸ்கேவும் பண்றாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி வெரி கிரிட்டிக்கல் ஆஃப் டிசி. சிஎஸ்கேவும் அதை பண்றாங்க. அது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றத பொறுத்து தான் நம்ம எல்லாமே பேசுவோம். அன்பார்ச்சுனேட்லி என்ன ப்ரோ, நமக்கு இன்ஜுரி 1008 இருந்தது, அது ஒரு விஷயம். கலீல் அஹ்மத் போனாரு, அதுக்கப்புறம் வந்து இவரு ராமகிருஷ்ணா கோஷ் போனாரு, நம்ம இன்ஜுரி, அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரே போனாரு. இவ்வளவு இன்ஜுரி சாப்பன் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த அக்யூலிசேனை மட்டும் தான் இவங்க வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. தவிர மத்தபடி சென்டர்ல கை வைக்கல, அதுக்கப்புறம் இப்ப எண்ட்ல கை வைக்கல. அக்யூலிசன் அதுக்கப்புறம் உருவில் பேட்டல் இந்த கேம் தான் வந்து ஒரே பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. மத்தபடி வேற எதுவும் பண்ணல. அப்புறம் கார்த்திக் சர்மாவை கடைசியா கண்டுபிடிச்சாங்க. சோ அந்த சேஞ்சஸ் தான். இவங்க வந்து திடீர்னு கருண் நாயரை கொண்டு வராங்க, திடீர்னு சமீர் விஜய் கொண்டு வராங்க. அந்த 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 கிளாரிட்டி. அபிஷேக் போன்ற மாதிரி ஒரு ஆளு நீங்க வந்து 20-30 ஆல் அவுட் ஆக போறவரு இப்போ உங்களை 75 ரன் கொண்டு வந்தாரு. அட்லீஸ்ட் என்ன சொல்ற, ஒரு தைரியமா ஆடுற அளவுக்கு ஒரு கேம் இருந்தது. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து திடீர்னு தூக்கிட்டாங்க, இம்பாக்ட் பிளேயர்ல இருந்தார். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப வியர்டா இருந்தது. விப்ராஜிலிகம் போன சீசன் நல்லா ஆடினாரு. அவர் ஒரு நம்பர் 8ல அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் அதையும் அவரையும் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியல. சோ நிறைய அந்த ஒர்க் பண்ணணும்னு தோணுது அவங்களுக்கு. எஸ், சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அகேல் ஹுசைனுக்கு தான் ப்ரோ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கேஎல் ராகுல் விக்கெட்டை எடுத்தது தான் ப்ரோ மெயின். கேஎல் ராகுல் இருந்திருந்தாருன்னா மேட்ச் ஒரு 180 கொண்டு வந்து விட்டுருப்பாரு. அவரு குரூஷியல் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார் இஸ் பிரேவ் கேப்டன்சி. 3வது ஓவர் கொடுத்தாரு. அதுவும் 6வது ஓவரா வந்து அந்த ஓவர் ரிஸ்க் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சு பவர் பிளேல அகேல் ஹுசைனை கொடுத்தாரு. கேஎல் ராகுல் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது ஆப்போசிட் எண்ட்ல நிதிஷ் ராணா இருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது தைரியமா அந்த கால் எடுத்தாரு. ருத்ராஜ் யூஸ்வலா அது பண்ண மாட்டாரு. ஸோ ஐ வுட் ரியலி வாண்ட் அப்ரிஷியேட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார் தட் பிரேவ் கால். ஆஸ் அ கேப்டன் அந்த கிராஃப் நான் பாக்குறேன் ப்ரோ. இந்த சீரீஸ்ல கொஞ்சமா எனக்கு ருத்ராஜ் மேல கான்பிடன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நல்லா கேப்டன்ஷிப் பண்றாரு. சிஎஸ்கே டீமுக்கே நான் பெரிய கிரெடிட் என்ன கொடுப்பேன்னா, இருக்கிற டீமை வச்சு தே ஆர் நாட் அ டெட்லி டீம் பை எனி மீன்ஸ். தே ஆர் பஞ்சிங் அபோவ் தேர் வெயிட். போலிங்ல மோஸ்ட் மொக்க போலிங்டா அப்படின்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ப்ரிவியூல இருந்து எல்லாருமே சிஎஸ்கே டெத் போலிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே போலிங்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் இந்த 5 மேட்ச் மோஸ்ட்லி நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதுக்கே ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். இன்னைக்கும் எல்லாரும் ரொம்ப நல்லா போட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அன்ஷுல் கம்போஜுக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே. இந்த டாபிக் பத்தியும் நம்ம பேசணும். நிறைய பேர் எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸே சொன்னாங்க, அன்ஷுல் கம்போஜ் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காரு ப்ரோ, ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி அடிச்சிடுறாங்க, வாட் யூ திங்க், அவரோட லைன் அண்ட் லென்த் மாத்தணுமா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, லெட் அஸ் நாட் பி ஹார்ஷ் ஆன் அன்ஷுல் கம்போஜ். ஹி ஹஸ் பீன் டெலிவரிங் டே இன் டே அவுட். இத்தனை மேட்சா நமக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஒரு ஆஃப் டே வருங்க கிரிக்கெட்ல. எல்லா மேட்சும் அப்படியே வாய்ப்பே கிடையாது கிரிக்கெட்ல. இது ஸ்போர்ட்ஸ், வாய்ப்பே கிடையாது. ஒரு ஆஃப் டே இருக்கும். இட் இஸ் வி ஹாவ் டு பேக் ஹிம். அண்ட் எஸ், அவர் ப்ரெடிக்டபிள்னா அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்த ஒயிட் ஆக்கர் போட போறாரு, இல்லைன்னா ஸ்டம்ப்ல போடுவாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அதை எவ்வளவு அக்யூரேட்டா இவ்வளவு நாள் அவர் வந்து அதை பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அடிக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் கிரெடிட்ஸ் டு சமீர் ரிஸ்வி அண்ட் அசுதோஷ் சர்மா கரெக்டா அந்த கணிச்சு ஆடினாங்க 2-3 ஷாட். ஸோ வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு த பேட்ஸ்மேன் ராதர் தென் கிரிட்டிசைசிங் அன்ஷுல் கம்போஜ். இட் வில் பி டூ ஹார்ஷ் ஆன் ஹிம் கைஸ். கம் ஆன் சிஎஸ்கே ஃபேன்ஸ், சொல்லுங்க ப்ரோ. 2 பாயிண்ட் சொல்லணும். ஒன்னு அன்ஷுல் கம்போஜ் அண்ட் அகிலேஷன். அன்ஷுல் கம்போஜ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அன்ஷுல் கம்போஜ் வந்து அவரோட லென்த் லைன் வந்து இதான் ஸ்ட்ரென்த். நீங்க வந்து கண்டிஷன்ஸ் பார்க்கணும், கிரவுண்ட் சைஸ் பார்க்கணும். இதே ஒரு சேப்பாக்கோ லக்னோவோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல சமீர் அந்த பால் அடிக்க போயிருந்தா லோ ஃபுல் டச்ல விக்கெட் வந்திருக்கும். நீங்க எடுத்து ஸ்டாட் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் லோ ஃபுல் டச்ல உங்களுக்கு கேட்ச் விக்கெட், லாங் ஆன்ல லாங் ஆஃப் மிட் விக்கெட் மிட்டான்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல கிரவுண்ட் சைஸ் சின்னதுனால அதை எக்ஸாக்டா கணிக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ பவுலர் வித் திஸ் மச் டைமென்ஷன். உங்களுக்கு 64-62 மீட்டர் தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு லூஸ்னர் போட்டு வந்து உங்களுக்கு 6 கொடுக்குறதுனால ரொம்ப ஹார்ஷா இருக்க வேணாம். செகண்ட் பாயிண்ட், அக்யூலிஷனுக்கு 14 டாட் பால் போட்டிருக்காரு இந்த 4 ஓவர்ஸ் அவர் போட்டதுல. அதுல 3 ஓவர் போட்டதுல 12 டாட் பால் வித் கேஎல் ராகுல் விக்கெட்.
6 ஓவர்ல 12 டாட் பால்னா 2 ஓவர் போட்டிருக்காரு. அந்த வெப்பன் ஆஃப் கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்திருக்காரு. இதை விட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எந்த இதுவும் கொடுக்க முடியாது. தயவு செய்து ஆடவீங்க. நீங்கெல்லாம் 2014-15 சாமுவல் பத்ரி எல்லாம் பவர் பிளேல போட வச்சிருக்கீங்க ஒரு லெக் ஸ்பின்னரா. சோ அதனால தைரியமா அகில் ஹுசேனை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இந்த நாலு கேம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் என்ன கண்டிஷனா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டர் அந்த பக்கம் யாரா இருந்தாலும் சரி அகில் ஹுசேனை போட வைங்க. We are going to win places. Hopefully we'll see the playoff. எஸ் ஆல்சோ டு க்ளோஸ் ஆன் அன்ஷுல் கம்போஸ், இன்னைக்கு என்ன ஆச்சு நான் சொல்றேன் பாருங்க. அவர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கல இன்னைக்கு. ஸோ அவர் என்னன்னா he didn't go on a defensive mode. லாஸ்ட் 2 ஓவர் போடும்போது அவர் டிஃபென்சிவ் மோட்ல போடல, அட்டாக் பண்ணாரு, ஸ்டம்ப்ஸ் அட்டாக் பண்ணாரு. ரிஸ்வி நவுந்து போறாருன்னு அவருக்கு தெரியும். அவர் நினைச்சிருந்தாருன்னா டிஃபென்சிவா இன்னும் கூட வைடா அவருக்கு போட்டிருக்கலாம். ஏன்னா பேட்ஸ்மேன் மூவ் ஆகும்போது அந்த வைடு கைட் லைனும் கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ அவர் வந்து இன்னும் கூட வைடா போட்டுடலாம். அவர் என்ன பண்ணாருன்னா நவரும் போது ஸ்டிக்ல சொருவிடலாம் அப்படின்ட்டு 2-3 பால் ட்ரை பண்ணாரு. அது எல்லாமே அன்பார்ச்சுனேட்லி கனெக்ட் பண்ணி 6 போயிடுச்சு. ஸோ ஐ வுடன்ட் பிளேம் ஹிம். ஹி ஜஸ்ட் வென்ட் ஃபார் விக்கெட்ஸ், ஹி வென்ட் ஃபார் த கில். சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அதுதான் நடந்தது. அண்ட் அவர் வந்து பர்பிள் கேப் ரேஸ்ல இருக்காருங்க. ஸோ 2 விக்கெட் லாஸ்ட்ல அள்ளி விட்டுக்கலாம்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதுதான் அவர் ட்ரை பண்ணாரு, ஒர்க் ஆகல இன்னைக்கு. ஸோ யா, திங்ஸ் லுக்கிங் குட், வெரி குட் ஃபார் சிஎஸ்கே. இன்னும் கன்சர்ன்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு என்னன்னா மேட்சுக்கு ஒரு கேட்ச் எப்படியாவது யாராவது விட்டுறாங்க ப்ரோ. இன்னைக்கு கூட 100 இருக்கும்போது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை புடிச்சு போட்டிருக்கலாம். ரன் இவ்வளவு கூட வந்திருக்காது, ஒரு கேட்ச் விட்டாப்ல. குர்ஜப்னீத் போட்டுச்சா மனசு அப்படியே அப்பாடா இந்நேரம் அங்க ஒருத்தர் இருந்திருக்கணும், நல்ல வேலை இல்ல அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. அப்படித்தான் தோணுது. ஓகே, அது ஒண்ணுதான் கன்சர்ன். அது ஒரு டிஸ்டி மாதிரி இருக்கட்டுமே, கழிஞ்சிட்டு போட்டோம் பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி மேட்ச். Yes, and of course சிவம் டுபே அண்ட் டிவால் ப்ரூவிஸோட பேட்டிங் ஃபார்ம், அவங்களும் பேட்டிங் ஃபார்ம் வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கேக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம், 1 மேட்ச் அட் a டைம். அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜியோட ஹோம்ல டே கேம். நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டே கேம் சென்னையில பயங்கரமா உதவி இருக்கும். ஸோ என்ன விக்கெட்ல ஆட போறாங்க, அந்த மாதிரி ஒரு போலிங் விக்கெட்டா இருக்குமா. எல்எஸ்ஜி ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். பேக் டு பேக் 2 மேட்சஸ் இருக்கு. இந்த 2 மேட்சும் எல்எஸ்ஜியோட ஜெயிச்சோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு காலை எடுத்து பிளே ஆஃப்ல வச்சா மாதிரி ஆயிடும். ஸோ லாட்ஸ் டு டாக் அபவுட், அதை நம்ம ப்ரிவியூல பேசுவோம். இப்போதைக்கு ஹாப்பியா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தூங்க. அவர் பாய்ஸ் ஹவ் டன் ரியலி வெல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மதன். ஆல்வேஸ் அ பிளஷர் டாக்கிங் டு யூ. அடுத்து வந்து ஹர்திக் பாண்டியா சென்னைக்கு ட்ரேட் ஆக போறாரு, சிவம் டுபே எம்ஐக்கு போக போறாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வதந்தியா இருக்கலாம், பட் ஒருவேளை அது நடந்தா எப்படி இருக்கும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் சஞ்சு சாம்சன் டாக்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அது மெட்டீரியலைஸ் ஆச்சு. ஸோ வி கெனாட் இது நடக்காதுன்னு நம்ம எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. வில் டாக் அபவுட் தட் ஆல்சோ. தேங்க்யூ மதன். டாடா, பாய் பாய்.